வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டிலிருந்து இந்த வாரம் எலிமினேட் பண்ணப்படுற பிளேயர் யார் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதிரி வந்து இந்த வாரம் எலிமினேட் பண்ணப்படுறாங்க. காரணம் என்னவா இருக்கும், அந்த இவங்க ஓட்டிங்ஸ் வந்து கம்மியாக வாங்குறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து இந்த பர்டிகுலர் சீன் வந்து பார்த்திங்கன்னா, லைக் வினோத் கூட அவங்க வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ வினோத் வந்து கீழே உட்காந்துட்டு இருப்பாரு, அவங்க முன்னாடி காலை எடுத்து காமிச்சிருப்பாங்க, லைக் எட்டி ஒதிக்கிற மாதிரி. ஸோ அந்த பாட்டில் டாஸ்கில், அதாவது ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஆதரி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டபுளாக இல்லை அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்ட்டு வந்து நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ அதனால் மேபி அவங்களுக்கு வந்து ஓட்டு கம்மியானதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து என் கூட பேச மாட்டேன்றா அப்படின்ற அந்த சீனை வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து பிக் பாஸ் வீடு, அவங்க வீடு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வெளியே பர்சனலாக நிறைய திங்ஸ் வச்சுருந்தா அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது ஓகே. பட் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவர் பார்க்காம லைக் என் கூட பேசி தான் ஆகணும், என் கூட ஏன் பேசலை, ஏன் ஐ கான்டாக்ட் வச்சு பேசலை அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவை டார்ச்சர் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. எஸ், ஈவன் எஃப்ஜேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா இருந்தார் தான். பட் ரொம்ப லைக் எஃப்ஜே கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயங்கள் மேபி அஃபெக்ட் ஆகிருக்கலாம் இவங்களோட ஓட்டிங்ஸ் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் கமருதீனை பற்றி நிறைய விஷயங்களை வந்து அரோரா கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி. அதனால் லாஸ்ட் வீக்கெண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை நடந்தது. லைக் ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன், நான் உன் பர்சனல் விஷயத்தை எடுத்து விடவா அப்படின்ற மாதிரி கமருதீனுக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஸோ இந்த பிரச்சனைகள் பெருசாகக்கூடாது அப்படின்றதுனாலையும் வந்து பிக் பாஸ் டீம்லேருந்து ஓகே இவங்களை தூக்குறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க லைக் அந்த பர்டிகுலர் சண்டைக்கு அப்புறம் கமருதீனே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இவ கூட இனிமேல்லாம் நம்ம வந்து இது வச்சுக்கக்கூடாது, ஏன்னா இப்போயே வந்து லைக் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்றப்ப தேவையில்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எல்லார்ட்டையும் ஏற்றி விட்டுருவா, இவகிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாதுன்ற மாதிரி கமருதீன் அப்பயே வந்து விலகியிருப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்ராபேக் ஃபார் ஆதிரி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இவங்க எலிமினேட் இந்த வாரம் ஆயிருக்காங்க அப்படின்றது என்னோட கணிப்பு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபேர் எவிக்ஷனா இல்லை டிசர்வ் டு பி இந்த ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.